எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த கேரட் அல்வா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் நல்ல திக்கான பால் 1.5 கப்பு வேணும். சர்க்கரை 1/4 கப் இருந்தால் போதும். பால், கேரட் ரெண்டுலேயுமே இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால 1/4 கப் சர்க்கரை போதுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள், அது உங்களுடைய விருப்பம், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை தவிர்த்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் தாங்க நமக்கு கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் விட்டு, நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா நிறம் மாற வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. உலர்ந்த திராட்சை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு கேரட் போட்டு நெய்யில் நல்லா அந்த கேரட் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நெய்யில் வதங்கணுங்க. நெய்யில் நம்ம நல்லா வதக்கலைன்னா நம்ம பால் ஊற்றி திரும்ப வேக வைக்கும்போது கேரட்டோட பச்சை வாசனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்குங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கேரட் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் பாலில் இருந்து பாதி அளவு பாலை ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கேரட்டை வேக விட போகிறோம். சிம்மில் பாலில் கேரட் வேகும்போது நெய், பால், கேரட் இது 3 சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தருங்க. இந்த பால் நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பாலையும் ஊற்றி ஒரு கொதி வர்ற அளவுக்கு விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கான சர்க்கரையை போட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி பால், நெய், கேரட், சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோங்க. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கல. பாருங்கள், நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் சர்க்கரையோடு நல்லா கேரட் வெந்து திக்காய் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்த போகிறோங்க. அவ்வளோதான், சுவையான கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.